இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செவ்வாய் பயிற்சி பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். மகர ராசியில் செவ்வாய் பயிற்சியாக போகுது. 5ஆம் தேதி இப்போ பிப்ரவரி மாதம் வரப்போகுது இல்லையா? அப்போ 5ஆம் தேதி 2024 இந்த வருடத்தில் இரவு பொழுதில் 9:07 மணிக்கு இது நடக்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேத ஜோதிடத்தில் செவ்வாய் தைரியம் மற்றும் வீரத்தின் காரணின்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது புத்தாண்டில் 2024 தனுசு ராசியில் மாறப்போகுது. செவ்வாய் பயிற்சி பற்றி தகவல்களை பார்த்துடலாம். 2024 ஆண்டில் செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. செவ்வாய் மற்றும் மகரம் ஒரு நபரை வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் உறுதியுடனும் திட்டமிடுதலுடனும் தொடர ஊக்குவிக்குது. மகர ராசி பற்றி பேசினோம்னா இது ஒரு பூமி ராசி. இது இலக்குகளை அடையும் தன்மைக்கு பெயர் பெற்ற ராசி. செவ்வாய் மகரத்துக்கு மாறையில் வாழ்க்கையில் நீண்ட கால இலக்குகளை அடைய இந்த ஜாதகக்காரவங்களுக்கு இது ஊக்குவிக்குது. இந்த நபர்கள் முன்பை விட தங்கள் தொழிலில் அதிக அர்ப்பணிப்புடன் வேலை செய்வாங்க. மேலும் பணியிடத்தில் முத்திரைகளை பதிக்க அதிகாரத்தை பெறுவதற்காக விருப்பத்தை வலுப்படுத்துகிறாங்க. மகர ராசி என்பவர்கள் செவ்வாய் பயிற்சி இந்த மக்களை ஒழுங்காகவும் நேர்மையானவர்களாகவும் மாற்றப்போகுது. மேலும் தனது பொறுப்புகளை நிறைவேற்றுறதில் அதிக அர்ப்பணிப்புடன் இவங்க இருக்கிறாங்க. வெற்றியை அடைய கடினமாக உழைக்க தயங்கவே மாட்டாங்க. நேர்மறையான முடிவுகளை அடைய இவங்க தர்க்க ரீதியாகவும் பூமிக்கு கீழும் வேலை செய்வாங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் சமூக மற்றும் உலகளாவிய மட்டத்தையும் பாதிக்கும் செவ்வாய் பயிற்சி இந்த காலகட்டத்தில் அரசு மற்றும் உயர் பதவி வகிக்கும் அதிகாரிகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதில் அனைவரின் கவனமும் இருக்கும். இந்த மக்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றி அடைவதில் ஆர்வமாக இருப்பாங்க. எண்ணங்களில் தெளிவு இருக்கும். உங்கள் வேலையில் ஒரு முறையான திட்டத்தை செயல்படுத்தணும். மேலும் சிந்தனை மிக்க முடிவுகளை எடுக்கணும். இந்த பயிற்சியை பயன்படுத்துவது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். 2024 ஆண்டு தங்கள் விருப்பங்களை ஒருமுகப்படுத்தப்பட்ட மற்றும் தொடர்ச்சியான முயற்சிகள் மூலம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கும். உங்கள் வேலையில் வெற்றி அடைவதில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீங்க. சிவப்பு கிரகம் என்ன அழைக்கப்படும் செவ்வாய் கிரகம் அனைத்து 12 ராசிகளிலும் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த ராசி பயிற்சியின் தாக்கம் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி நம்ம வாழ்க்கையில் பெரிதும் பாதிக்கும். மற்றும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஆற்றல் மிக்கவர்களாகவும் சுய உந்துதல் மற்றும் உறுதியானவர்களாகவும் இருப்பாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்குகளை அடைய ஆபத்துக்களை எடுப்பதிலிருந்து நீங்கள் வெட்கப்படவே மாட்டீங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம். செவ்வாய் கோபம் மற்றும் ஆக்ரோஷம் இது தொடர்பான ராசி. நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்ப சிந்தனையுடன் செய்யணும். செவ்வாய் கிரக பயிற்சி ஆற்றல் நீங்கள் நேர்மறையாக பயன்படுத்தணும். நீங்கள் சில பெரிய சாதனங்களை செய்ய முடியும். சாதகங்களை செஞ்சு வேத ஜோதிடத்தில் செவ்வாய் மகர ராசியில் உயர்ந்து அதன் விளைவாக ஜாதகத்திற்கு சாதகமான பலனை தர்றாரு. மகர ராசியின் அதிபதி செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் விரோத உணர்வை கொண்டிருப்பாங்க. உணர்ச்சி திருப்தியை கண்டறிஞ்சு உங்களுக்கு சவாலாக கூட இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் பொறுமையை சோதிக்கும் மற்றும் கடின உழைப்பு மற்றும் நிலையான முயற்சிகள் இருந்தபோது முடிவுகள் தாமதப்படுது. மகர ராசி செவ்வாய் பயிற்சி இந்த நேரம் உங்களுக்கு புதிய முயற்சிகளையும் வெற்றிகளையும் பெறுவதற்கான நேரமாக அமையும். இந்த சூழ்நிலையில் அர்ப்பணிப்புடன் செயல்படணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆறாரு. இந்த பிப்ரவரி 5ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்க இருக்குன்னு சொன்னேன். ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனி பகவான் அங்கேயே பயிற்சியாகி ஆட்சி பெற்று இருக்காரு. செவ்வாயும் உச்சம் பெற போகிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கையில் 10ஆம் வீட்டில் ஒரு பாவி இருக்கணும்னு சொன்னாங்க. காலபுருஷ தத்துவத்தில் மகர ராசி 10ஆம் வீடு. அந்த வீட்டில் அதிபதி சனி. மகர ராசி செவ்வாய்க்கு உச்ச வீடு, குருவிற்கு நீச்ச வீடு. செவ்வாய் பயிற்சியால் ஒவ்வொரு ராசிக்கா என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா சில நாட்கள்லையே இவர் மகரத்தில் உச்சம் பெற போகிறாரு இந்த செவ்வாய் பகவான். இதனால் பஞ்சமகா புருஷ யோகமான ருச்சிகை யோகம் உருவாகுது.
பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஒருவரின் லக்னத்திலேயோ அல்லது 4, 7, 10ஆம் வீட்டிலேயோ இருந்தார்னா அந்த வீடானது செவ்வாய்க்கு உச்சம் அல்லது ஆட்சி வீடாக இருந்தால் ருச்சிக்க யோகம் உண்டாகுது. பெயர், புகழ், செல்வாக்கு அதிகமாகும். அரசாளும் யோகம் கூட தேடி வரும். உடல் பலமும் மனதிடமும் கிடைக்கும். தயாள குணம் நிறைஞ்சிருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இது பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் தொடரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 45 நாளைக்கு இதுதான் செவ்வாய் பயிற்சி ஆகுது. ஜோதிடத்தில் செவ்வாய் 9 கிரகங்களின் தளபதினு சொல்லப்படுது. செவ்வாய் தைரியம் மற்றும் தைரியத்தின் காரணியாக இருக்குது. செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிகத்தின் அதிபதியாக இருக்குது. மகர ராசியில் உயர்ந்தவராகவும் கருதப்படுறாரு. செவ்வாய் ராசி மாற்றம் 12 ராசிகளையும் பாதிக்க போது. இருந்தாலும் இதன் விளைவாக சில பேத்துக்கு கோடீஸ்வர யோகம் உருவாக போகுது. இந்த 45 நாட்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம். கும்பராசி நண்பர்களே, உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம்? கும்பராசி என்பர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் பத்தாதா? எதிர்பாராத செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காரணம், விரயஸ்தானத்தில் செவ்வாய் சனியோடு வர்றாரு. மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படுது. திடீர் வெளிநாடு போகிற வாய்ப்பெல்லாம் வருது. நிறைய பேர் வெளிநாடுகளிலிருந்து தாயகம் வர்றீங்க. மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. உங்கள் மன வாழ்க்கையை பாதிக்குது. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள் வேலையில் உற்சாகமாக இருப்பீங்க. தொழிலில் வருமானம் அதிகமாக இருக்கும். பணத்தை முதலீடு செய்யும் முன்பாக 1 முறைக்கு 2 முறை யோசித்து முடிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா 3ஆம் மற்றும் 10ஆவது வீட்டுக்கு அதிபதி தான் உங்கள் செவ்வாய். இப்போ பார்த்தீங்கன்னா 12ஆவது வீட்டுக்கு செவ்வாய் உங்கள் ராசியில் நுழையுது. சக ஊழியர்கள் அல்லது மேலதிகாரிகளின் அணுகுமுறை உங்களை பற்றிய அணுகுமுறை மாறி இருப்பதை நீங்கள் உணர்வீங்க. அலுவலகத்தில் உங்களை விட வயசில் மூத்தவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க உங்கள்கிட்ட கடுமையாக நடந்துக்கிடுவாங்க. மகர ராசியில் செவ்வாய் பயிற்சி பணியிடத்தில் உங்கள் பொறுப்புகளை அர்ப்பணிப்புடன் செய்ய வேண்டி வரும். அதற்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியும் வரும். பின்வாங்காதீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த நேரம் பண தொடர்பான திட்டங்களை எல்லாம் உருவாக்குவீங்க. பாதுகாப்பான எதிர்காலத்திற்காக எந்த முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கும் சாதகமான நேரம். இந்த பயிற்சியில் எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரிடும் என்பதால் பணம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்க. உறவுகளில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். ஏன்னா கூட்டாளர்களுடன் தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த பெரிய மாற்றங்களையும் தவிர்த்துருங்க. நீங்கள் உறவுகளில் கவனம் செலுத்தினா இந்த பிரச்சனைகள் குறையலாம். மேலும் நீங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு இடையில் சமநிலையை பராமரிக்க முயற்சி செய்யுங்க. உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிச்சுக்கிறங்க. ஆற்றலை நேர்மறையாக பயன்படுத்தணும். நீங்கள் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யணும். மேலும் சீரான வாழ்க்கை முறையை பின்பற்றணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா துர்கா சப்தசதி பாராயத்தை நீங்கள் பாராயணம் செய்யணும். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் உச்சமடைகிறது. அதனால் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத உணர்த்துது. உங்கள் முயற்சிகளுக்கு பலன் உடனடியே கிடைக்கவே இல்லை. தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. வேலை மாறணும்னு முயற்சி செஞ்சிங்கன்னா பிப்ரவரி மாத இறுதியில் வாய்ப்புகள் இருக்குது. கடினமாக உழைக்க வேண்டிய சூழலெல்லாம் இருக்குது. இன்சூரன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜோதிடம், மருத்துவம், மைனிங், தொழில்துறை, ஆட்டோமொபைல்ஸ், இந்த துறையில் இருந்தீங்கன்னா கும்பராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் மாதமாக இந்த மாதம் அமையும். கும்பராசிக்கு மகரத்தில் உச்சமாகும் செவ்வாயினால் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய சூழலெல்லாம் ஏற்படும். கடின உழைப்புக்கும் முயற்சிக்கும் உரிய பலன்கள் கட்டாயமாக கிடைக்கும். கும்பராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா லாபஸ்தானத்தில் செவ்வாயின் சஞ்சாரம் இருக்கிறனால பல வழிகளில் லாபமும் சுகமான சூழ்நிலையும் உருவாகும். குறுகிய பயணங்கள் மூலம் நன்மைகளை பெறலாம். உங்களின் துணையுடனான இணக்கமான சூழலெல்லாம் இருக்குது. அதனால் மனைவியிடமிருந்து முழு ஆதரவு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல மாற்றங்களும் வெற்றிகளும் கிடைக்கும். ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஆரோக்கியம் மேம்படுது. கும்பராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் கும்பராசி அன்பர்களுக்கு திடீரென உங்களை நடத்தும் விதத்தை மாற்றிடுவாங்க. ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கும் சீனியர்களும் கடுமையாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவை. அதாவது பயணத்திற்கு இது சிறந்த நேரமாக இல்லை. கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா கும்பராசி அன்பர்களுக்கு பழைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மேலும் அன்புக்குரியவர்கள் நீங்கள் சந்திக்கும்
வாய்ப்பு இருக்குது. பலருடன் இணைவதன் மூலம் உங்கள் நெட்வொர்க்கை விரிவுபடுத்துவீங்க. இந்த மாற்றம் உங்களுக்கு வேலை மாற்றத்தை அளிக்கும். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு அதிகமாக வேலை செய்கிறீங்களோ அவ்வளவு சிறந்த முடிவுகள், மன அழுத்தத்தை குறைக்க மனநல திட்டம் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும். உங்கள்கிட்ட நிறைய யோசனை இருக்குது, ஆனால் சரியான நேரத்தில் நீங்கள் அதை செயல்படுத்தணும். கவலையை உருவாக்குது. அந்த மாதிரி செயல்படுத்தாதனால உடல்நல செலவுகளை சந்திக்க போகிறீங்க. மன அழுத்தத்திற்கு இது வழிவகுக்கும். நீங்கள் தொலைதூர பயணத்தை திட்டம் போடுவீங்க, ஆனால் விரும்பிய முடிவை பற்றி அதிக நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் தனிப்பட்ட உறவுகள் தவறான புரிதல்கள் மற்றும் ஒற்றுமை இல்லாமையால் பாதிக்கப்படுது. வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துட்டு குடும்ப விடுமுறையை திட்டம் போட்டு ஒருவருக்கொருவர் அதிக நேரம் செலவழித்து இடைவெளியை நிரப்பிக்கிறங்க. புத்திசாலித்தனமாக அதுதான் இருக்கும். கும்பராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா, கும்பராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியும் உச்சம் பெற போகிறாங்க. நீண்ட நாட்களாக வேலை மாற்றம், தொழில் மாற்றம், 2வது தொழில் செய்கிறது, புதிய தொழில் முதலீடு போடுறது அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் பொற்காலம். புதிய முதலீடுகள் மூலம் தொழில் தொடங்கி அதில் பிற்காலத்தில் நீங்கள் லாபம் பார்க்கலாம். ஆனால் இப்போ பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவிருக்கும் இந்த செவ்வாய் மூலமாக பயிற்சியின் சுபவிரயங்கள் தான் அதிகமாக நடக்கப் போகுது. சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் அது ஆதாயமாக அலைச்சலாகத்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுவரை தூக்கமில்லாத பிரச்சனை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயும் இருந்து வெளியே வந்துடுவீங்க. நிம்மதியான உறக்கத்தை பெற போகிறீங்க. 3ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் உச்சம் பெறுவது சகோதர சகோதரிகள் இடத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இருந்தாலும் அவர்கள் மூலம் பெரிய ஆபத்தெல்லாம் ஒன்றும் வராது. சிறிய செலவுகள் தான் ஏற்படும். அவர்கள் மூலமாக சுப செலவாகத்தான் இருக்கும். 10ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் உச்சம் பெறுவது வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் இது போன்ற இடங்களில் வேலை செய்யணும் அப்படின்னு காத்திருந்தீங்கன்னா பொன்னான செய்தி செவிகளுக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலனை முழுமையாக பார்த்தோம். பிப்ரவரி 5ஆம் தேதி 5/2/2024 15/3/2024 வரை 45 நாள் செவ்வாய் பயிற்சினால் என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம் நண்பர்களே. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.